எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நாளைய தினம் நமக்கு வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? இப்படி இந்த வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு நம்ம எந்த குறித்த மங்கள பொருட்களை எந்த குறித்த நேரத்தில் வாங்கணும், வாங்கக்கூடிய மங்கள பொருட்களை எப்படி நம்ம கையாளணும், இதனால் நமக்கு எப்படி செல்வ சேர்க்கையானது ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அந்த தொடக்கத்தை நம்ம சரியான முறையில் வரவேற்று சரியான முறையில் கையாண்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம செய்த அந்த செயலின் காரணமாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நமக்கு வருடம் முழுவதுமே செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அப்படி அந்த விதத்தில் தான் வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீடுகளில் விசேஷமான முறையில் வழிபாடுகள் மேற்கொள்வது, மகாலட்சுமி தாயாரை வரவேற்பதற்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவது, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதன் தொடர்ச்சியாக நமக்கு வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தொடக்கம் அப்படிங்கிறத நம்ம சரியாக செய்யணும் இல்லைங்களா? அதனால தான் நாளைய தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது. இந்த குறித்த நன்னாளனைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சில மங்கள பொருட்களை வாங்கி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கடைபிடித்து பாருங்க. கட்டாயம் வருடம் முழுவதுமே பண சேர்க்கை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இது நாள் வரைக்குமே தடைப்பட்ட எல்லா விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களும் விலகும். நல்ல ஒரு பணவரவானது கூடிக்கொண்டே இருக்கும். சரி, என்ன பொருட்கள் வாங்கணும், எந்த நேரத்தில் வாங்கணும், அதை வைத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லும் பொழுதே சுக்கிரஹோரை நேரமானது சிறப்பான நேரமாக கருதப்படுது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த 3 நேரத்தில் காலை நேரத்துலையோ மதிய நேரத்துலையோ இப்போ நான் சொல்லக்கூடிய மங்கள பொருளை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வாங்குங்க. இப்போ ஒரு வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, நேர பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் இரவு நேரத்தில் அந்த இரவு 8 to 9 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் நான் சொல்லக்கூடிய பொருளை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சுக்கிரனுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வெள்ளை மொச்சை. நாளைய தினம் கண்டிப்பாக நீங்கள் வெள்ளை மொச்சை வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும். கட்டாயம் வெள்ளிக்கிழமை நாட்களில் கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான செயல். ஏன்னா கல்லுப்பு அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயார் உறைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படி அந்த கல்லுப்பை கட்டாயம் வாங்கணும். இது கூடவே வெள்ளை மொச்சை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இது கூடவே கனி வகைகளில் மாதுளை வாங்குவது அப்படிங்கிறதையும் செய்யணும். கல்லுப்பு, வெள்ளை மொச்சை, மாதுளை இது அனைத்தையுமே நீங்கள் வாங்கிட்டு கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும். வாங்கின மாதுளை இருக்குது பார்த்தீங்களா, அதை தொளிச்சு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துருங்க. நல்ல சிவப்பாக இருக்கக்கூடிய முத்துக்களாக பார்த்து தேர்வு செய்து அதற்கேற்றாற் போல் பழம் வாங்கிட்டு நீங்கள் அந்த சிவப்பு முத்துக்கள் அனைத்தையுமே ஒரு கிண்ணத்தில் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். கல்லுப்பை நீங்கள் சாதாரணமாக பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இதை தாண்டி உங்களுடைய பூஜை அறைக்கோ இல்லை சமையல் அறைக்கோ தேவைப்படக்கூடிய மங்கள பொருட்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதனால் தவறொன்றும் இல்லை. ஆனால் இந்த 3 பொருட்கள் கட்டாயம் வாங்கணும். நம்ம மாதுளை முத்துக்கள் எல்லாமே தொளிச்சு எடுத்துட்டோம் இல்லைங்களா? அந்த மாதுளை முத்துக்களை ஒரு வெள்ளி கிண்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த வெள்ளி கிண்ணத்தில் போட்டு வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. வெள்ளி கிண்ணம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பூஜைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய கிண்ணம் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் போட்டு வைக்கலாம். ஆனால் கட்டாயம் சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய, அதாவது அன்றாடம் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய கிண்ணத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. சரி, வெள்ளி கிண்ணத்தில் நம்ம மாதுளை முத்துக்கள் போட்டாச்சு. ஏன் வெள்ளி கிண்ணத்தை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கிரனுக்கு உகந்த உலோகம். அதனால் வெள்ளி கிண்ணத்தில் நம்ம இந்த மாதிரி மாதுளை முத்துக்களை போட்டு வச்சிடறோம். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்லுப்பை வச்சாச்சு. வெள்ளை மொச்சையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 6 வெள்ளை மொச்சையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நீங்கள் ஒரு கிண்ணத்துலையோ இல்லை ஒரு பூஜைக்கு உண்டான சிறு தட்டுக்கு மேலேயோ இல்லை வெற்றிலைக்கு மேலேயோ வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செஞ்சாச்சு. இப்போ அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே சுக்கிரஹோரை நேரத்தில் வாங்கிட்டு சுக்கிரஹோரை நேரத்துக்குள்ளாகவே உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் விட்ட வெள்ளி சம்மந்தப்பட்ட விளக்கு, அது குத்து விளக்காக இருக்கலாம், இல்லை தாமரை விளக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காமாட்சி விளக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் நெய் விட்ட வெள்ளி சம்மந்தப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். வெள்ளி விளக்கு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மண் அகலில் நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக நீங்கள் வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கு நல்ல வாசமுள்ள மலர்கள், மல்லிகையாக இருக்கலாம், முல்லையாக இருக்கலாம், செவ்வந்தியாக இருக்கலாம், சம்பங்கியாக இருக்கலாம், ஏதோ ஒரு வாசனையுள்ள மலர்களை கொண்டு நீங்கள் அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக செய்யக்கூடியது சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம், பால் பாயாசமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அதையும் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி அனைத்தையுமே நீங்கள் தயார்படுத்திட்டு நெய் விட்ட தீபத்தை ஏற்றி வைத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய 6 வெள்ளை மொச்சை இருக்குது பார்த்தீங்களா, அந்த
6 வெள்ளை மொச்சைகளையுமே கைகளில் வைத்தபடி வலது உள்ளங்கையில் வைத்தபடி மகாலட்சுமி தாயாருக்குண்டான காயத்ரி மந்திரத்தை 11 முறையும் சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை 11 முறையும் உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்துட்டு அந்த வெள்ளை மொச்சையை நீங்கள் வெற்றிலைக்கு மேலேயோ இல்லை எதுக்கு மேலே வைத்தீங்களோ அது மேலேயே வச்சுட்டு அடுத்தபடியாக மாதுளை முத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதுளை முத்துக்களை 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி அந்த மாதுளை முத்துக்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட மகாலட்சுமி தாயாருக்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இரண்டில் எது முடியுமோ நீங்கள் தாராளமாக செய்துக்கலாம். ஆனால் 108 முறை நீங்கள் மாதுளை முத்துக்களை கொண்டு மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்திலையோ இல்லை வெற்றிலைக்கு மேலேயோ அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துருங்க. அர்ச்சித்த அந்த மாதுளை முத்துக்களை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி அனைத்து விஷயங்களையுமே செய்ததுக்கு அப்புறமா, அதாவது முதல்ல நம்ம வெள்ளை மொச்சையை கைகளில் வைத்து வழிபாடு செய்து மாதுளை முத்து அர்ச்சனை அனைத்தையுமே மேற்கொண்டதுக்கு அப்புறமா நம்ம வைத்து வழிபாடு செய்த கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, காலை நேரத்தில் வைத்து வழிபாடு செய்த கல்லுப்பை மாலை நேரத்தில் 6 மணி அப்படிங்கிற நேரத்தில் கல்லுப்பு தீபம் ஏற்றுவதற்காக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நம்ம கைகளில் வைத்து வழிபாடு செய்த வெள்ளை மொச்சையை கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னாக்க வீட்டினுடைய பணப்பெட்டியில் ஒன்றையும், வீட்டில் ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய பர்ஸில் ஒன்று, பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பர்ஸில் ஒன்று, துளசி செடி இருக்குது அப்படின்னு சொன்னால் துளசி மாடத்தில் ஒன்று வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். அதே மாதிரி பணம் வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரு பொதுவான இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வைக்கலாம். தங்கம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். ஆனால் ஒன்று வீட்டு பூஜை அறையில் சில்லறை நாணயங்கள் வைக்கக்கூடிய கிண்ணத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பகிர்ந்து வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. அதுவும் இந்த வருடத்தின் முதல் நாள் நம்ம சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கி வழிபாடு செய்து இந்த வெள்ளை மொச்சை இருக்கக்கூடிய இடத்துல கட்டாயம் தரித்திரம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது. பணம் அப்படிங்கிறது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது நாள் வரைக்குமே தடைப்பட்ட அந்த பண முடக்கங்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் பிறக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் புதுசாக வாங்கக்கூடிய பொருளை வைத்து தான் செய்யணும். வீட்டில் நீங்கள் முன்கூட்டியே மாதுளை இருந்தாலும் சரி இல்லை வெள்ளை மொச்சை இருந்தாலும் சரி அதை பயன்படுத்த வேண்டாம். சரியாக சுக்கிரஹோரை நேரம் பார்த்து வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. 6 வெள்ளை மொச்சை தான் தேவை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 100 இல்லைனா 50 இந்த மாதிரி வெள்ளை மொச்சையை கண்டிப்பாக வாங்கிட்டு பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த அதிர்ஷ்டமான வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரமாக நினைத்து நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே முறையாக கடைபிடித்து பாருங்கள். கட்டாயம் தன சேர்க்கை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு நல்ல ஒரு அமோகமான வெள்ளிக்கிழமையாக அமையணும், வருடம் முழுவதுமே செல்வ செழிப்பானது ஏற்படணும், பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது சரியாக குறித்த நேரத்தில் எந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கணும், வாங்கக்கூடிய மங்கள பொருட்களை வைத்து எந்த குறித்த செயல்கள் அனைத்தையுமே செய்யணும், இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதி பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.